வணக்கம். இன்ஜினியரிங் அட்மிஷன் தேடிட்டு இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது திருவள்ளூர் மாவட்டத்துல காபரப்பேட்டையில இருக்கிற ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி. இவங்களோட டிஎன்இஏ கவுன்சிலிங் கோட் ரொம்ப முக்கியம். 1113 நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த காலேஜ்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு, இது ஒரு ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன், அதாவது தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற கல்லூரி. ரெண்டாவது, கவர்மெண்டோட NIRF ரேங்கிங்ல 151லிருந்து 200 பேண்டுக்குள்ள வராங்க. இதுவே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தானே இல்லையா? மறுபடியும் சொல்றேன், இந்த நம்பரை மறக்கவே கூடாது. 1113 கவுன்சிலிங் அப்போ சாய்ஸ் ஃபில்லிங்ல கரெக்டா போடுறதுக்கு இந்த கோட் ரொம்ப முக்கியம். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜோட டிஎன்ஏ கோட் 1113. சரி வாங்க, இப்போ இந்த காலேஜோட பேசிக் டீடைல்ஸ், அதாவது அவங்களோட அடையாளம், அங்கீகாரங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஸோ ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் 1995ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு கோ எஜுகேஷனல் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இது ஒரு ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன் கூட. யாருக்கு அஃபிலியேட்டட்னா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வருது. அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமா தான் நடக்குது. அதாவது 65% கவர்மெண்ட் கோட்டா, 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஓகே, ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணும்போது நாம முக்கியமா பார்க்க வேண்டியது அதோட குவாலிட்டி. அதுக்கு என்னென்ன அங்கீகாரங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க, ஆர்எம்கே காலேஜோட தரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த லிஸ்ட் ரொம்ப முக்கியம். NBA அக்ரிடிடேஷன் பத்தி. இங்க மொத்தம் 6 டிபார்ட்மெண்ட்டுக்கு NBA அங்கீகாரம் இருக்கு. அதுலயும் பாருங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE அப்புறம் IT, இந்த மூணுமே Tier 1 கேட்டகரியில வருது. Tier 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அங்கீகாரம். அதுவும் டிசம்பர் 2028 வரைக்கும் வேலிடிட்டி இருக்கு. மத்த 3 பிரான்ச், அதாவது சிவில், EEA, மெக்கானிக்கல், இதுக்கு Tier 2 அக்ரிடிடேஷன் ஜூன் 2026 வரைக்கும் இருக்கு. சரி, இப்போ ஒரு ஸ்டூடெண்டா உங்களுக்கு இங்க என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, என்னென்ன படிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இங்க அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ்ல மொத்தம் 11 பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்களே இந்த டேபிள்ல பார்க்கலாம். CSE, ECE மாதிரியான டாப் பிரான்ச்சஸ்க்கு தலா 240 சீட்ஸ் இருக்கு. இப்போ ரொம்ப டிமாண்ட்ல இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு 180 சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இவங்க லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி புது கோர்சஸையும் கொண்டு வந்திருக்காங்க. 2020க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா AI அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் 3 புது பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே காலேஜ் எவ்வளோ அப்டேட்டடா இருக்குன்னு காட்டுது. ஓகே, இப்போதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க பேரண்ட்ஸும் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்குற ஒரு செக்ஷனுக்கு வந்திருக்கோம். அதுதான் பிளேஸ்மெண்ட்ஸ். படிச்சு முடிச்சதும் வேலைவாய்ப்பு எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். இந்த சார்ட்டை பாருங்க, இது ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லுது. பிளேஸ்மெண்ட்ல salary பேக்கேஜ் வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. 2022ல 3.83 லட்சமா இருந்தது. 2023ல 4.42 லட்சமா உயர்ந்து இப்போ 2024ல 5.50 லட்சத்தை தொட்டிருக்கு. இது ஒரு நல்ல வளர்ச்சி இல்லையா? ஆமாங்க, லேட்டஸ்டா 2024 பேட்சோட மீடியன் சேலரி வருஷத்துக்கு 5.50 லட்சம் ரூபாய். மீடியன் சேலரினா சிம்பிளா சொல்லணும்னா, பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்ல சரி பாதி பேர் இதை விட அதிகமாவும் மீதி பாதி பேர் இதை விட கம்மியாவும் வாங்குறாங்கன்னு அர்த்தம். சோ இது ஒரு நல்ல நம்பர் தான். சேலரி மட்டும் முக்கியம் இல்ல, எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சதுன்னு பார்க்கணும். அதே 2024ல மொத்தம் 519 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாவே பிளேஸ் ஆயிருக்காங்க. இது ஒரு சூப்பரான எண்ணிக்கை. சரி, படிப்பு, பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஓகே. இதெல்லாம் தாண்டி காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும், அங்க என்னென்ன வசதிகள் இருக்கு, காலேஜோட சாதனைகள் என்னென்ன, அதையும் பார்த்துடலாம் வாங்க. வெளியூர்லேருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஸ்டல் வசதி ரொம்ப முக்கியம். இங்க பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் தனித்தனி ஹாஸ்டல்ஸ் இருக்கு. பாய்ஸ் ஹாஸ்டல்ல 1000 பேருக்கு மேலையும், கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல 400 பேருக்கு மேலையும் தங்கிக்கலாம். AC, நான்-AC ரூம்ஸ், வெஜ், நான்வெஜ் மெஸ், ஜிம், 24/7 வைஃபைன்னு எல்லா பேசிக் வசதிகளும் இருக்கு. டிரான்ஸ்போர்ட் பத்தி கவலைப்பட வேணாம். காலேஜுக்கு சொந்தமா 52 பஸ் இருக்கு. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல மொத்தம் 38 ரூட்ல இந்த பஸ் போகுது. தாம்பரம், போரூர், ஆவடி மாதிரி முக்கியமான ஏரியாவுக்கெல்லாம் கூட பஸ் சர்வீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம காலேஜ்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல காவரப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. சோ கனெக்டிவிட்டி ரொம்பவே ஈஸி. காலேஜோட சாதனைகள்னு பாத்தீங்கன்னா வெறும் படிப்பு மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸோட புது ஐடியாஸ்க்கும் நல்ல சப்போர்ட் கொடுக்கறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்க்கு MSME கிட்ட இருந்து 15 லட்சம் ரூபாய் ஃபண்ட் கிடைச்சிருக்கு. இன்னொரு ப்ராஜெக்ட்க்கு 13 லட்சத்துக்கு மேல கிடைச்சிருக்கு. இது போக நேஷனல் அவார்ட்ஸ், காலேஜ் சேர்மனுக்கு தமிழ்நாடு CM கொடுத்த வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு நிறைய அங்கீகாரங்கள் இருக்கு.
எந்த ஒரு காலேஜோட உண்மையான பெருமை அங்க படிச்சு முடிச்சு போன ஸ்டூடெண்ட்ஸ் தான். அந்த வகையில ஆர்எம்கே உண்மையிலே பெருமைப்படலாம். உதாரணத்துக்கு 2005 பேட்ச் சேர்ந்த செந்தில் பி இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்காரு. அதே போல இன்னொருத்தர் லீலாவதி எஸ். இவங்க 2007 பேட்ச். இப்போ சென்னை கார்ப்பரேஷன்ல மாவட்ட வருவாய் அதிகாரியா, அதாவது டிஆர்ஓவா இருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ் மட்டும் இல்ல, கார்ப்பரேட் உலகத்திலயும் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய இடத்துல இருக்காங்க. அதே 2007 பேட்ச சேர்ந்த அங்கூர் குப்தா ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் மாதிரியான ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில டைரக்டரா இருக்காரு. டெக்னிக்கல் சைட்லயும் இவங்க ஆட்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 1999 பேட்ச்ல படிச்ச ரத்னாகர் ராவ் இப்போ சாம்சங் R&Dல ஜெனரல் மேனேஜரா இருக்காரு. சோ கவர்மெண்ட், கார்ப்பரேட், டெக்னிக்கல்னு எல்லா ஃபீல்ட்லயும் இங்க படிச்சவங்க சாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல நாங்க பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் இத ரெடி பண்ணின நேரத்துல காலேஜோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் மற்றும் நம்பிக்கையான அரசாங்க போர்ட்டல்கள்ல இருந்து எடுத்ததுதான். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க profsam.comக்கு வாங்க. உங்களோட 12th இருந்து இன்ஜினியரிங் முடிவு வரைக்குமான உண்மையான வழிகாட்டி.